Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து இந்த மேக்கப் லுக்கை தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நம்மளோட Girija'sUnique அகாடமியில் 25th அண்ட் செப்டம்பர் அண்ட் 2023 வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இது 5 days கிளாஸாக செப்பரேட் பண்ணியிருந்தது. இதில் ஒரு செக்ஷனாக இந்த முகூர்த்தம் லுக் கொடுத்துருந்தோம். இதை வந்து லைவாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடக்கும்ன்றது தான் நம்ம இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மேக்கப்புக்காக நான் வந்து எம்ப்ராய்டரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் எல்லேகாலோடைய கன்சீலர் யூஸ் பண்ணி அண்ட் காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட ஸ்கின் கலர் பார்க்கும்போது நம்மளுடைய கலர் டோன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாக்லேட் கலரில் இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐ மேக்கப் முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட ஸ்கின்ல இருந்து லைட் அண்ட் ஷேடை அபோவ் க்ரீஸ் லைனுக்கு கொடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கலர் வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களோட சாரீ கிரீன் வித் பிங்கா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கலர் ஷேட் வந்து இந்த ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் ஷேடை எடுத்து தான் நான் மிக்ஸ் பண்ணி பண்றேன் அபோவ் க்ரீஸ் லைனுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்மோக்கி லுக் வேணுன்றதுக்காக நான் அவுட்டரில் மட்டும் லைட் அதே ப்ரௌன் ஷேடை எக்ஸஸாக எடுத்து சேம் அதே பேலட்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக ஸ்மோக்கி லுக்காக நான் அவுட்டர் கார்னர் மட்டும் அந்த கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் மார்னிங் ஒரு பிரைட் கிட்ட எப்படி நடந்துப்பீங்களோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கரெக்டாக சீக்கிரமாக எந்த மேக்கப் பண்ணால் ஐ மேக்கப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக முடியுன்றதுனால அதே லுக்கை தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போ உங்களோட கண்ணை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுது கரெக்டாக அபோவ் க்ரீஸ் லைன் நம்ம லைட் ஷேட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பிக்மெண்ட் கலர் கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இதே பேலட்டில் இருக்கிற பிங்க் ஷேட் தான் எடுக்கிறேன். இன்னர் கார்னர் கொடுக்காதீங்க, ஒன்லி சென்டர் மிடில் பார்ட் மட்டும் கொடுங்க. இன்னர் கார்னருக்கு நம்ம லைட்டாக கிளிட்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிங்க் ஷேட் இதுலேயே வந்து கொஞ்சம் காப்பர் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும். அந்த கலரை எடுத்துக்கோ. அப்ளிகேஷன் பாருங்கள், கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே டவுனில் கொண்டு வாங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த க்ரீஸ் லைனுக்கு உள்ளே தான் அப்ளை பண்ணணும். கிளிட்டர்ஸாக இருந்தாலும் எனி நீங்கள் யூஸ் பண்ணுற லைட் ஷேடாக இருந்தாலும் சரி அந்த க்ரீஸ் லைனுக்கு உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அவுட்டர் அபோவ் க்ரீஸ் லைன் உள்ள கிளிட்டர்ஸ்லாம் போயிடக்கூடாது, நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஃபுல்லாக எடுக்கண்டப்பா, கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்துகிட்டு போய் அதோட ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஐ மேக்கப் பண்ணுறது.
இந்த மேக்கப் ஃபுல்லாக வந்து ஷாப்ரல் பேலட் வச்சு தான் நம்ம பண்ணியிருந்தோம். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ன்றதுனால ஃபஸ்ட்டு பேஸ் கோட்டாக ஒரு டார்க் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் டோன்லேருந்து லைட்டர் டோன் வந்து இதுக்கு பேஸாக கொடுத்துருந்தோம். இது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ன்றதுனால நான் வந்து ஷாப்ரல் பேலட் தான் இதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தேன். இவங்களோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து அவங்களோட ஸ்கின் கலரில் பிரைட் அண்ட் டோன் இருக்குல்லையே அந்த கலரை எடுத்து ஃபவுண்டேஷனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ண டைம் கொடுங்க. அப்படி டைம் இல்லைன்னா அந்த மாதிரி பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் ட்ரை ஆகணும். எடுத்த உடனே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதே பவுடர் வச்சு நெக்குக்கும் ஒரு லைட்டாக ஒரு கவரேஜ் கொடுத்துருங்க. மேலே பாருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மேக்கப்பை நல்லா எடுத்து காட்டும். ஓகேங்களா? ப்ளஷ்ஷை நல்லா கொடுங்க, லிஃப்ட் பண்ணி கொடுங்க, அதுதான் மெயின். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய ஐ மேக்கப் ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங்னா நீங்கள் மோஸ்ட்லி ரெட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இவங்களோட சாரீ வந்து பிங்க் ஷேடுன்றதுனால நான் பிங்க் வித் லைட் நியூ ஷேட் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்பா ராபிடா போட மாட்டோம் போல, நார்மலாக தான். இப்போ இந்த அளவுக்கு நியூடாகவே கொடுங்க, ரொம்ப ஓவராக கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் டிஃபைனிங் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கன்சீலர் எடுத்துட்டு இந்த மாதிரி அவுட்லைனில் ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அவுட்லைன் கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து மேக்கப் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மேக்கப்பில் லிப் லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். கரெக்டாக இருக்கா? அந்த சைட் கொஞ்சம் வரையணும். அதுதான் கரெக்ட் பண்ணணும். கண்ண முடியும். கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகேங்களா? இப்போ ஆல் ஓவர் மேக்கப் ஃபினிஷ்டு. இதுக்கப்புறம் நம்ம பிந்தி வச்சுட்டு ஃபைனல் ஃபினிஷிங் லுக் பாருங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் இதுதான் முடிச்சாச்சு. நம்ம அதுக்கப்புறம் ஜுவல்லாம் அப்படியே போட்டு இந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கனிமொழி ஓகே ஓகேம்மா, ஷோ ஆகலை உங்களோட ஹேண்ட் கூட. லக்ஷ்மி
கனிமொழி வினது அவேர் ஐஸ். ஓகேம்மா சூப்பர், கனிமொழி சூப்பர் சொல்லியிருக்கீங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. நம்ம இந்த செக்ஷனை இதோட முடிச்சுக்கிட்டு இப்போ டைம் வந்து 1:50, கரெக்டாக 2:30க்கு அடுத்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம இந்த மேக்கப் செக்ஷனை முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேம்மா ஓகேம்மா. நம்ம ரீஜாயின் வந்து 2:30 இதே லிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.